வணக்கம் சென்டர் மேப் வியூவர்ஸ், நான் உங்கள் கபிலன். நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போதைக்கு உங்களுக்கு தெரியும் கரண்ட் அஃபேர்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ட்டு. எதை வச்சு நம்ம சொல்கிறோம், எதை வச்சு நம்ம முடிவு பண்ணுறோம் அப்படின்னா, குரூப் 1 எக்ஸாம் எந்த அளவுக்கு ஸ்கீம்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு, ஜிகேஸ்லாம் வந்திருக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆர்ஆர்பி அதுவும் எக்ஸாம் போயிட்டுருக்கு. ஆர்ஆர்பிலையும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஷிஃப்ட் அட்டன் பண்ணவங்களாம் தெரிஞ்சிருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு. நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டோட கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தாலே தெரியும். ஆர்ஆர்பியில் கேட்குற ஜிகேல 15 கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் டெஃபினட்டாக 14 அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? அப்படிங்கிறப்போ கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கவர்மெண்ட்ஸு. ஸோ நீங்களும் கரண்ட் அஃபேர்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், மார்க்ஸை ஈஸியாக அள்ளுங்க. ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக நீங்கள் போஸ்டிங் வாங்கிட்டு போயிடுங்க. ஓகேங்களா? இது ஒரு டெய்லியும் ஒரு எப்படி பல் துளக்கிற மாதிரி குளிக்கிற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறத ஒரு ரொட்டீனாக வச்சுருங்க. அதான் டெய்லியும் போட்டுறோம்ல, டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ மந்த்லி கிந்த்லி அப்படிலாம் வந்து கிளப் பண்ணுறலாம் கிடையாது. டெய்லி ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அது யூஸ்ஃபுல் ஆகிடும். ஓகேங்களா? வாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஏதாவது இதுனா இது பண்ணுங்க. வாங்க தமிழ்நாடு நியூஸ் என்னன்னு பார்த்துருவோம். இதை பார்த்தாலே தெரியுது. என்னது? ட்ரோன்னாலே என்னன்னு சொல்லுவாங்க? அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் உங்களுக்கு இதெல்லாம் நியூஸ்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும். அதாவது ரஷ்யா அண்ட் டர்க்கியோட வாரில் அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிளை வச்சு ஒரு நாட்டை அழிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க போரில். அதே மாதிரி இந்த ட்ரோனை வச்சு மருந்து தெளித்து அக்ரிகல்ச்சர் துறையில் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க? ஒரு அதாவது ஆக்கம். ஓகேங்களா? பயிர்கள் நிறைய விளைவிக்கிறதுக்கும், அதாவது விவசாயிகளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியும் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஆக்கத்துக்கு யூஸ் ஆகுது, அழிவுக்கு யூஸ் ஆகுது. எந்த ஒரு டெக்னாலஜியும் அப்படி தான். ஓகேவா? இப்போ நம்ம அந்த பாகிஸ்தான் அண்ட் இந்தியா வாரிலையும் சரி அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள் ட்ரோனை யூஸ் பண்ணி தாக்குதல் பண்ணாங்க. அப்போ அதுக்கப்புறம் ஈரான் அண்டு இஸ்ரேலையும் சரி அன்மேன்டு ஏரியல் வச்சு தாக்குதல் பண்ணாங்க. ஓகேவா? அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட இம்பார்ட்டன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? யூனியன் மினிஸ்டர் அனுராக் தாக்கூரை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கருடாங்கிற ஒரு கம்பெனி இருக்கு, ட்ரோன் கம்பெனி சென்னையில். ஓகேவா? அவங்க இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ட்ரோன் ஸ்கில் ட்ரைனிங் கான்ஃபரன்ஸ், ஓகேங்களா, கற்றுக் கொடுக்கறதுக்கும் ட்ரோன் யாத்ரா இன் சென்னை. ஓகேவா? இது ரெண்டுத்தையுமே யாரை வச்சு இது பண்ணியிருக்காங்கன்னா அனுராக் தாக்கூரை வச்சு ஓப்பன் பண்ணியிருக்காங்க கருடா. ஓகேங்களா? இது மிகப்பெரிய கம்பெனி தான். யூனியன் மினிஸ்டர் ஸ்டேட்ஸ் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் ஸ்ரீ கமலேஷ் பாஸ்வான் இனாகிரேட் பண்ணாரு. கமலேஷ் பாஸ்வான். ஓகே, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கமலேஷ் ரூரல் டெவலப்மெண்ட் ஸ்ரீ கமலேஷ் பாஸ்வான். ஓகேவா? யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட். இந்த கருடா ஏரோஸ்பேஸ் இதை ரொம்ப நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இதுதான் வந்து நம்ம சென்னையை ஹெட்டா வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. அக்ரி ட்ரோன் இண்டிஜினைசேஷன் ஃபெசிலிட்டி இன் சென்னை. ஓகேங்களா? அக்ரி ட்ரோன். ஓகே, அதுல வந்து என்னன்னா லிக்விட் மருந்து இது பண்ணி 1 ஏக்கர் நிலத்தை ஆளை வச்சு அடிச்சோம்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகிறத வெறும் 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்ல வேலையை முடிச்சிருது. ஓகே, கிட்டத்தட்ட வேலி கணக்குல ஒரு வேலி, அதாவது 20 மான்னு சொல்லுவாங்க, ஒரு வேலி 2 வேலின்னு சொல்லுவாங்க. அந்த இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துல அடிச்சு முடிச்சிருது. நம்ம ஆளை வச்சு அடிச்சோம்னா 2 நாள் 3 நாள் ஆகும். ஸோ எந்த அளவுக்கு இது எஃபெக்டிவா இருக்குன்னு நீங்களே பார்த்துக்குங்க. மருந்து அடிக்கிற இதுலையும் எஃபெக்டிவா இருக்கு. கம்மியாக யூஸ் பண்ணி நிறைவான நம்ம ஈல்டு எடுக்கிறதுக்கு தான் இது. ஓகேவா? த மினிஸ்டர் ஆல்சோ இனாகிரேட் 300 சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் அண்ட் ஃபிளாக் ஆஃப் கருடா ஏரோஸ்பேஸ் டிஜிசிஏ அப்ரூவ் ட்ரெயின். ஓகேங்களா? ட்ரெயின் அண்ட் ட்ரைனர், அதாவது ட்ரெயின் அண்ட் ட்ரைனர்னா அவங்களுக்கு இதை யூஸ் பண்ற ட்ரைனரை அவங்க ரெடி பண்றாங்க கருடா ஸ்பேஸ். அதுக்கப்புறம் ட்ரோன் டிடி ஸ்கீம். ஓகே, ட்ரோன் டிடி ஸ்கீம்னு ஒன்று இருக்கு, இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ட்ரோன் டிடி ஸ்கீம் அப்படின்னா என்னன்னா, கர்னூல் டிஸ்ட்ரிக்ட்ல இதை இது பண்ணாங்க. இந்தியா ஃபர்ஸ்ட் ட்ரோன் சிட்டி எது அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்டு கர்னூல் டிஸ்ட்ரிக்ட், ஆந்திர பிரதேஷ். இந்த ட்ரோன் பயிற்சி தான் ட்ரோன் டிடி ஸ்கீமு. ஆந்திர பிரதேஷ் இஸ் த கியரிங் அப் டு லீட் த நேஷன் இன் ட்ரோன் மேனுஃபேக்சரிங். ஓகேங்களா? ட்ரோன் மேனுஃபேக்சர்ல யார் லீட்ல இருக்காங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் தான். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் ட்ரோன் சிட்டி இன் ஓர்வாக்கல் கர்னூல் டிஸ்ட்ரிக்ட். ஓகே, இதை நோட் பண்ணி வச்சுங்க, கரண்ட் அஃபேர்ஸ்ல கண்டிப்பா கேட்பாங்க. அதுக்கப்புறம் நேஷனல் நியூஸ் வந்துருவோம். என்ன அப்படின்னா இந்த ஸ்கீம் என்ன, தலிக்கி வந்தனம் ஸ்கீம். ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா 15,000 ரூபாய் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா மதர் ஆஃப் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட மதரோட அக்கௌண்ட்டுக்கு இந்த பணம் போய் சேரும். 15,000 ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் ஆனுவல் டிரான்ஸ்பரா. ஓகேங்களா? வருட மாசத்துக்கு. இந்த as per the students under the தலிக்கி வந்தனம் ஸ்கீம் ஸ்டார்டிங் அட் ஜூன் 12, 2025. தலிக்கி வந்தனம் அது நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஆந்திரா வேர்டு தான், தெலுங்கு வேர்டு தான். வருடம் 15,000 ரூபாய். தாய்க்கு வணக்கம் திட்டம் ஆந்திராவில் தொடக்கம். தாய்க்கு வணக்கம் திட்டம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்
ஸ்டார்டட் இம்ப்ளிமெண்டிங் தலிக்கி வந்தனம் ஸ்கீம் இன்வால்வ் டிரான்ஸ்ஃபரிங் 15,000 ஆனுவலி ஃபார் எவ்ரி ஸ்கூல் கோயிங் சைல்டு எவ்ரி, அதாவது யாரெல்லாம் ஸ்கூலுக்கு போறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு. அதுக்கப்புறம் பாருங்க இந்த இது என்னன்னா விண்ட் எனர்ஜி. ஓகேங்களா, விண்ட் எனர்ஜி எதனால அப்படின்னா இந்தியா விண்ட் எனர்ஜி கெப்பாசிட்டியில போன வருஷத்தோட இந்த வருஷம் அதிகமா ஒரு 10.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ 51.5 ஜிகாவாட் ப்ரொடக்ஷன் பண்றாங்க ஆஸ் பர் த டேட்டா படி. ஓகேவா, இந்த யூனியன் மினிஸ்டர் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி அவர் தான் வந்து இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காரு. குளோபல் விண்ட் டே 2025 எப்போ நடக்குதுன்னா 15th ஜூன் அன்னைக்கு இந்த டோட்டல் ரெனியூவபிள் எனர்ஜி 51.1 ஜிகாவாட் உண்டு பண்றாங்க. ஓகேங்களா, இதையும் கொடுத்துருக்கிறாரு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 17.13% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. 226.74 ஜிகாவாட்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வாங்க இன்டர்நேஷனல் நியூஸ் பார்த்துருவோம். இவங்களை பார்த்தாலே தெரியுதா யார் இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு சீக்ரெட் ஏஜென்சியோட தலைவி, முதல் பெண் தலைவியா இங்க யூகேல இவங்கள இது பண்ணியிருக்காங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னா மீட் பிளைசி மெட்ரிவெலி. இவர் என்னன்னா யூகே சேர்ந்தவர், ஃபர்ஸ்ட் உமன் டு லீட் த MI6 அதுங்க அப்படிங்கிற ஒரு ஸ்பை ஏஜென்சியோட தலைவியா இவங்கள முதல்ல ஒரு பெண்ணை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இவங்க தான் அது. ஓகே, படத்துலலாம் பார்த்துருப்போம் இல்லையா, அவெஞ்சர்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம். பிளைசி மெட்ரிவெலி ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த ஃபர்ஸ்ட் உமன் டு லீட் த யூகே ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ். இவங்க தான் மெய்கவெளி. ஓகேங்களா, இவங்க பிளைசி மெட்ரிவெலி, இவங்க பேர் ஞாபகம் வச்சுங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அதாவது 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். இவங்க ரிச்சர்ட் மூரே அப்படிங்கிறவரை ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் ரீப்ளேஸ் பண்ணி தான் இவர் வந்திருக்காங்க. மெய்த்ரிவெளி currently leading the MI6 technology division. She is the proud and honored to take the historic role. ஓகேங்களா, MI6 ஸ்பை ஏஜென்சி. அதே மாதிரி நம்ம இதுல இந்தியால என்ன ஸ்பை ஏஜென்சி இருக்குன்னா ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ் விங்கு, அதுக்கப்புறம் வந்து கருடா, அது மாதிரிலாம் இருக்கு. நம்ம இந்தியாவில் இருக்கிறது என்னன்னா ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்கு. இந்த ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் தான் ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, த ரிபப்ளிக் ஆஃப் இந்தியாவோட ஃபாரின் ரிசர்ச் ஏஜென்சி. ஓகேங்களா, படத்துலலாம் கூட நிறைய பார்த்துருக்கலாம் இந்த ரானா என்னன்ட்டு. இந்த பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா கேதரிங் ஃபாரின் இன்டெலிஜென்ஸ், கவுண்டர் டெரரிசம், கவுண்டர் ப்ரொலிஃபரேஷன், அட்வைசிங் இந்தியன் பாலிசி மேக்கர்ஸ், அட்வான்சிங் இந்தியாவோட ஃபாரின் ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத இதோட முக்கியமான வேலையே. அதை இவங்க பாக்குறாங்க. இஸ்ரேல் என்ன வச்சிருக்கு அப்படின்னா மொசாட். ஓகேங்களா, த சார்லஸ் ரிவர் த மொசாட் அப்படிங்கிற இந்த ஒரு சீக்ரெட் ஏஜென்சியை இஸ்ரேல் வச்சிருக்காங்க. இது என்ன அப்படி பண்ணுது அப்படின்னா இதுவும் ஒரு இன்டெலிஜென்ட் அண்ட் ஸ்பெஷல் ஆபரேஷன் ஏஜென்சி மொசாட். ஓகேவா, இந்த பாப்புலர்லி நோன் அஸ் மொசாட், நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மெயின் என்டிட்டிஸ் இஸ்ரேல் வந்து அமான் அண்ட் ஷைன், அலாங் வித் அமான் அண்ட் ஷைன் பெட். அதுக்கப்புறம் சிஐஏ, இவங்க என்னன்னா சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி. இவங்க யாரு எதை சேர்ந்தவங்க அப்படின்னா ஃபெடரல் கவர்மெண்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவோட சிஐஏ. இவங்களும் அனலைசிங் அண்ட் இன்டெலிஜென்ஸ் ஃபார் த வேர்ல்டு இருக்கிற இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நோட் பண்றதா இவங்களும் ஸ்பை ஏஜென்சி தான் சிஐஏ. இதையும் நோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வாங்க அடுத்தது போவோம். அப்பாயின்மெண்ட்ஸ். என்ன அப்பாயின்மெண்ட்ஸ், யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது நல்லாவே தெரியும். ஜூன் 12ஆம் தேதி 242 பேரை அழைச்சிக்கிட்டு என்ன பண்ணுது, ஒரு போயிங் 787ங்கிற ஒரு விமானம் வந்து 242 பேரை அழைச்சிக்கிட்டு லண்டனுக்கு போற அந்த ஒரு நிமிஷத்திலேயே அகமதாபாத்ல என்ன பண்ணிட்டு அது வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் ஏர்போர்ட் அதுலேருந்து கிளம்பும் போதே ஒரு 5 நிமிஷத்துலேயே, அதாவது 1-2 நிமிஷத்துலேயே ஒரு மெடிக்கல் காலேஜோட ஹாஸ்டல்ல மோதி என்னாச்சு, ஃபுல் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அதுல கிட்டத்தட்ட 50,000 லிட்டர் ஒயிட் பெட்ரோலை நிரப்பிட்டு போனது. இதுல மட்டும் என்ன அப்படின்னா ஒரே ஒருத்தர் மட்டும் ஒரு இதுல விழுந்து மணல்ல விழுந்து அவர் வந்து உயிர் தப்பிச்சிருக்கிறாரு. எதுவும் வந்து எந்த ஒரு சூழ்நிலையுமே வந்து யாருக்கும் நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது இது தெரியப்படுத்துது. எதுவுமே நிரந்தரம் இல்லைன்ட்டு. ஸோ இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வாழணுங்கிறது தான் நம்மளோட எல்லாரோட மோட்டவும் இருக்கணும். ஏன்னா லைஃப் இஸ் அன்சர்டினிங்கிறது இதை பார்த்தாலே தெரியுது. ஓகேங்களா, கிட்டத்தட்ட இதுல 241 பேர் இறந்து போயிட்டாங்க. ஓகே, அதோட இது எதனால இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்தியன் ட்ரீம் லைனர் கிராஷஸ் ஆனா அகமதாபாத் காலேஜ் ஹாஸ்டல் கில்ஸ் ஓவர் 241 பேரு. இதுக்கு விசாரிக்கிறதுக்காக இதை சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கோவிந்த் மோகன் அப்படிங்கிறவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் என்னவா இருக்கிறாருன்னா நெக்ஸ்ட் யூனியன் ஹோம் செக்ரட்டரியா இவர்
அப்பாயின்ட் பண்ண இருக்கிறாங்க. ஓகேங்களா, கோவிந்த் மோகன். இவரு போயிங் ட்ரீம் லைன் 747. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸ் பார்ப்போம். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆள் பார்க்க என்னது ஐடி ஆஃபீஸர் மாதிரி இருக்காங்களா, ஐடி துறையில் இருக்கிற மாதிரி அருண் ஸ்ரீனிவாசங்கிறவரு. இவரு எம்டி ஆஃப் ஹெட் இந்தியா மெட்டாவோட. மெட்டா யாரோடது? ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, இதோட அதாவது மார்க் ஜூக்கர்பெர்க்கோட மெட்டாங்கிற ஒரு பேரண்ட் கம்பெனி. இதுக்கு கீழே தான் வந்து எதுலாம் இருக்கு, ஃபேஸ்புக் ஒர்க் ஆகுது, வாட்ஸ்அப் ஒர்க் ஆகுது, இன்ஸ்டாலாம் ஒர்க் ஆகுது. அதோட இந்தியாவோட ஹெட் தான் யாரு அப்படின்னா அருண் ஸ்ரீனிவாஸ். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அருண் ஸ்ரீனிவாஸ் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் மெட்டா இந்தியா. ஓகேங்களா, இது எப்பயிலேருந்து இவர் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 1, 2025 the company set post and Facebook. He is currently Meta's director and head ads of business in India. ஓகேவா, அதுக்கப்புறம் வாங்க பார்ப்போம். அமிதாப் காந்த் இவர் என்னன்னா ஸ்டெப் டவுன் அஸ் த G20 ஷெர்பாலேருந்து அவரு இறங்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஸ்டெப்பிங் டவுன் G20 ஷெர்பா கன்க்ளூடிங் 45 years of public services, அமிதாப் காந்த் பிளான் டு சப்போர்ட் இந்தியா டெவலப்மெண்ட் பை என்கேஜிங் வித் இதுல இருந்து ஸ்டார்ட் அப், திங்க் டேங்க், அகாடமி, என்டர்பிரைஸ், ஈகோ சிஸ்டம் இதுலலாம் அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ண போறாரு. அதுக்கப்புறம் அவார்ட்ஸ் வாங்க பார்ப்போம். நம்ம மோடி அவர்களுக்கு அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவர் இப்போ வெளிநாடு பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு, சிப்ரஸ், கனடா போன்ற நாடுகளுக்கு. இப்போ இவருக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க சிப்ரஸ் நாட்டில். என்ன அவார்டுனா த கிராண்ட் கிராஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் மக்ரோசி 3 ஆஃப் சிப்ரஸ் அப்படிங்கிற ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு கொடுக்குறாங்கன்னா ஒரு 2 நாடுக்குள்ள நட்புறவுகளை மேம்படுத்தினதுக்காக. ஃப்ரெண்ட்ஷிப் பிட்வீன் அவர் நேஷன் த பிரைம் மினிஸ்டர் செட் ஆஃப்டர் ரிசீவிங் த அவார்டு. ஓகேங்களா, நட்பை தெரிவிக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ரீசெண்டா ஸ்ரீலங்கால பிரைம் மினிஸ்டர் அங்க போனதுக்காக அவருக்கு என்னன்னா அந்த நாட்டோட உயரிய விருதான மித்ர விபூஷணா அப்படிங்கிற ஒரு அவார்டு ஸ்ரீலங்கால கொடுத்துருக்காங்க. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை பாருங்க, இது என்ன அப்படின்னா நார்வே, ஸ்வீடன். ஓகேங்களா, நார்வே, ஸ்வீடன் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி பத்தி எல்லாருக்குமே தெரியும். இவங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு கேம் சேஞ்சிங் கிரீன் ஃபெர்டிலைசரை உருவாக்கி இருக்கிறாங்க. யார் அப்படின்னா ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த நைட்ரோ கேப்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. ஓகே, இது என்ன பண்ணிருக்காங்க 2025க்கான ஃபுட் பிளானட் பிரைஸ் இவங்க வாங்கியிருக்கிறாங்க. எந்த கம்பெனி? நைட்ரோ கேப்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா, த வேர்ல்டு லார்ஜஸ்ட் என்விரான்மெண்டல் அக்காலட் இதுதான். ஓகேங்களா, இந்த பிரைஸ் தான் அது. இந்த பிரைஸ்ல யூசிங் பிளாஸ்மா அண்ட் கிரீன் எனர்ஜியை யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் நைட்ரஜனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஏர்ல விட்டு பிரேக் த்ரூ த எலிமினேட் ஆஃப் ஃபாசில் ஃபியூல்ஸ். அதுக்கப்புறம் ஃபெர்டிலைசர் ப்ரொடக்ஷனும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதெல்லாம் தான் நம்ம நோட் பண்ணணும். அதுக்கப்புறம் வாங்க ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்த்துருவோம். ISSF இந்த ISSF வேர்ல்டு கப்பு ரைஃபிள், பிஸ்டல், ஷார்ட் கன்னு. இப்பதான் தெரியும் செஸ்லையும் துப்பாக்கி சுடுறதுலையும் இந்தியாவும் சரி தமிழ்நாடும் சரி மிகப்பெரிய சாம்பியன்ஸ் நிறைய பேர் உருவாகிட்டாங்க. இந்த வாட்டி நம்ம இந்த 1 ஏப்ரல் டு 11 ஏப்ரல் வரைக்கும் நடந்த இந்த ISSF வேர்ல்டு கப் ரைஃபிள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க துப்பாக்கி சுடுதல்ல கப் அடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ISSF வேர்ல்டு கப்பு இன்ட்ரடியூஸ்ட் பை த இன்டர்நேஷனல் ஷூட்டிங். இது வந்து இன்டர்நேஷனல் ஷூட்டிங் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் 1986 இது உருவாக்கி இருக்காங்க. இது என்ன அப்படின்னா ஹோமோஜூனியஸ் சிஸ்டம் ஆஃப் குவாலிஃபிகேஷன் ஒலிம்பிக் ஷூட்டிங் காம்படிஷன் இதுல தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேங்களா, ஒலிம்பிக் ஷூட்டிங் காம்படிஷனு இதுல முனிச் ஜெர்மனில நடந்திருக்கு இந்த வருஷம் 2025. இதுல ஃபர்ஸ்ட் சைனா நிறைய கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் நார்வே கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க. மூணாவது இடத்துல இந்தியா வந்து இந்த ஷூட்டிங் கேம்ல இதாயிருக்காங்க. இவங்க எல்லாம் யாருன்னா கோல்டு மெடல் அடிச்சவங்க. ஓகேங்களா, இந்தியா சுர்ச்சி சிங் அவங்க பாத்தீங்களா, அவங்க தான் சுர்ச்சி சிங். அவங்க உமன்ஸ் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல்ல கோல்டு இது பண்ணியிருக்காங்க அர்ஜென்டா ஷூட்டிங் வேர்ல்டு கப்ல. ஓகேங்களா, இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ISSF வேர்ல்டு கப் முனிச்சு 2025 ஆர்யா அண்ட் அர்ஜுன் பேர். இவங்க 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் மிக்ஸ்டு டீம்ல இவங்க கோல்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ஸ் டே இன்னைக்கு உண்டானது என்ன, ஜூன் 17 அப்படின்னா வேர்ல்டு டே ஆஃப் காம்பட் டெசர்டிபிகேஷன் அண்ட் ட்ரவுட்ஸ். அதாவது டெசர்டிபிகேஷனை பாலைவனமாக்குதலையும் வறட்சியையும் வந்து குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு நாள் தான் இது, ஜூன் 17. இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஜூன் 17 டெசர்டிபிகேஷன் அண்ட் ட்ரவுட் டே வந்து அபிஷியலி டிக்ளேர்டு பை இது எது ஐநா சபை யூனியன் ஜெனரல் அசம்பிளி இதை வந்து அறிவிச்சிருக்காங்க. வேர்ல்டு டே ஆஃப் காம்பட் டெசர்டிபிகேஷன் அண்ட் ட்ரவுட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா 2009 இதை அனுசரிக்கிறாங்க. அதாவது பாலைவனமாக்குதலையும் அதாவது அதுக்கப்புறம் உள்ளது வறண்ட பூமி ஆகிறதையும் வறட்சியையுமே வந்து குறைக்கணும் அப்படிங்கறதான் இதோட இது ஜூன் 17 இந்த நாளா இது பண்றாங்க, அவேர்னஸ் டேவா கொண்டாடுறாங்க. இன்டர்நேஷனல் எஃபோர்ட்ஸ் டு காம்பேட் டெசர்டிபிகேஷன். இதோட தீம் என்ன அப்படின்னா ரீஸ்டோர் த லேண்ட், அன்லாக் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இதுதான் இதோட தீம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வாங்க ஸ்கீம்ஸ் பார்ப்போம். என்ன அப்படின்னா இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம் போஷன் அபியான். இப்படி என்னன்னா போஷன்னா என்ன, போஷாக்கா இருக்குன்னு சொல்லுவீங்களா,
அது ஒரு மதருக்கும் குழந்தைகளுக்கும் என்னது நியூட்ரிஷன் என்லார்ஜ்மெண்ட் கொடுக்கறதா. இது மூலயமா மார்டாலிட்டி ரேட் கம்மியாகும், இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி இது கம்மியாகும். ஓகேங்களா. போஷன் அபியான் பிரைம் மினிஸ்டர் ஓவர்ஹேக்கிங் ஸ்கீம் ஆஃப் ஹோலிஸ்டிக் நரிஷ்மெண்ட். ஓகேங்களா. இது டு அச்சீவ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் நியூட்ரிஷன் பேராமீட்டர்ஸ் போத் சில்ட்ரன் அண்ட் உமனுக்கு. இது எப்போ இந்த ஸ்கீம் ஆரம்பிச்சாங்கன்னா மார்ச் 2018. ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த நாளுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸோட வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.